Hello everyone, welcome to Futuration Study Center. இந்த வீடியோவில் நம்ம UGTRB Chemistry Unit 5 Chemical Kinetics பார்க்குறோம். லாஸ்ட் 6 வீடியோஸில் நம்ம Thermodynamics பார்த்துருந்தோம். இது வந்து Chemical Kinetics ஓட Part 1 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம Basics of Chemical Kinetics like rate law, constant and order of the reactionsலாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். So Chemical Kinetics. Rate of reaction is defined as rate of concentration of reactant or product per unit time. So rate of concentration of product or reactant per unit time அப்படின்றது நம்ம rate and first rate ன்னு சொன்னா ரேட்டோட மீனிங் என்ன ஸ்பீடு. இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொன்னா அது எந்த ஸ்பீடில் நடக்குது அப்படின்னு சொல்றது தான் நம்மளோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன். அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் தான் என்னது, இப்போ வந்து எனக்கு A+B இருக்கு, gives C கிடைக்குதுன்னு சொன்னா இது வந்து ABன்றது நம்ம ரியாக்டன்ட். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள போட்டோம்னா அதுதான் நம்ம கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B பர் யூனிட் டைம். ஸோ டைம் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது ரேட். நம்ம இல்லை இப்படி சொன்னால் வெறும் நம்ம ப்ராடக்ட் கூட எடுத்துக்கலாம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C டிவைட் பை டைம். ஸோ இப்படி சொன்னாலுமே நமக்கு இதில் எது சொன்னாலுமே நமக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் பர் யூனிட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபார் ப்ராடக்ட்டுக்கும் ரியாக்டன்ட்டுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேட் ஃபார்முலா வில் பி rate equals to C2 minus C1 by T2 minus T1. C2ன்றது நம்ம வந்து ரெண்டு கான்சன்ட்ரேஷன் எடுத்தோமா, ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் C1 எடுத்துப்போம், ஃபைனலாக வந்து C2 எடுத்துப்போமா. ஸோ அதுதான் C2 and C1 சொல்கிறோம். டிவைட் பை T2 and T1ன்றது T1ன்றது இனிஷியல் டைம், T2ன்றது ஃபைனல் டைம், அதுதான் வந்து T2 and T1. ஸோ ஃபார் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதே ஃபார் ரியாக்டன்ட், ஸோ ரியாக்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் ஃபார்முலா வில் பி, இங்கே வந்து நம்ம ரியாக்டன்ட்டுக்கு என்ன போட்டுரும், மைனஸ் சிம்பிள் போட்டுரும். இந்த மைனஸ் சிம்பிள் போட்டோம்னா நம்ம அதுதான் இதே ஃபார்முலா தான் இங்கே நமக்கு ரேட் ஃபார்முலா ஃபார் ரியாக்டன்ட். ஸோ ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீசஸ் வித் டைம், ஸோ வி யூஸ் நெகட்டிவ் சைன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டைம் போக நமக்கு ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகுமா, ஸோ இப்போ ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும், அதனால தான் நமக்கு நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ அந்த ஈக்குவேஷனுக்கு இப்போ நம்ம அந்த ரேட் எக்ஸ்பிரஷனுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு C2 minus C1 by T2 minus T1 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது எதுக்கானது, ப்ராடக்ட்டுக்கானது. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இப்போ சப்போஸ் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இஸ் நமக்கு 0 செகண்ட்ல இருக்கும்பொழுது நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து 0 செகண்ட்ல வந்து எனக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்கும், 0வாக தான் இருக்கும், 0 மோல்ஸாக இருக்கும். இதே ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, 0.2 மோல் பர் லிட்டர் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதே 6 செகண்ட்ஸ் கழிச்சு 0.8 மோல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நமக்கு டைம் போக நமக்கு ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுமா. ஸோ அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த ரேட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 0.8 minus 0.2, இங்கே டைமும் நமக்கு சொல்லிட்டாங்க. இது வந்து C2, இது C1, டைம் பார்த்தீங்கன்னா இது T2 minus T1. இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு இது ஃபுல்லாக சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 0.15 கிடைக்கும். இப்போ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு செகண்டுக்கு 0.15 மோல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆல்டுகெதர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் இதுக்கு பார்த்தீங்கன்னா 0.15 மோல்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரேட் எக்ஸ்பிரஷன் வச்சு இதை கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு டெஃபினிஷன் பாருங்க, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் தி சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் டிவைடட் பை தி டைம் டேக்கன். இங்கே என்ன சொல்றாங்க, டிவைடட் பை டைம் டேக்கன் தான் டிஃப்ரெண்டாக போட்டிருக்காங்க, மற்றபடி அது எல்லாமே சேம் தான். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் டிவைடட் பை தி டைம் டேக்கன். ஸோ நெக்ஸ்ட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம ஆவரேஜ்னால நம்ம மேக்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ என்னது, இப்போ வந்துட்டு ஒரு கிளாஸ் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மார்க்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க எல்லார் மார்க்ஸுமே ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 20 போட்டு நம்ம போடுவோம். அதே தான் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு, ரியாக்ஷன் நடக்கும்போது எனக்கு ஒரு 1/2 hour ரியாக்ஷன், ஓகேங்களா. அந்த 1/2 hour ரியாக்ஷனில் எனக்கு வந்து 10th மினிட்லேருந்து 20th மினிட் வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஸ்பீடில் அந்த ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது நான் இந்த ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷனை இந்த ஒரு ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆவரேஜ் ரேட் மீன்ஸ் ஓவரால் ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் டியூரிங் அ
டைம் இன்டர்வல். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் இந்த ஃப்ரம்லேருந்து 2 வரைக்கும் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 0ல் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 10th மினிட்டு, 20th மினிட்டு, 25th மினிட்டு, 30th மினிட்டு, 40th மினிட்டு அந்த மாதிரி இருக்குங்களா. 35th 40 இந்த மாதிரிலாம் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி 25th மினிட்லேருந்து 30 மினிட்டுக்குள்ள எனக்கு என்ன அந்த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் எவ்வளோ நடந்திருக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண முடியும். இட் டெல்ஸ் ஹவு மச் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச்டு ஃப்ரம் ஒன் டைம் டு அனதர். ஸோ இந்த மினிட்லேருந்து இனிஷியல்லேருந்து இந்த ஃபைனலுக்குள்ள எனக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகின்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 seconds to 10 seconds ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 0.2லேருந்து நமக்கு 0 செகண்டில் நமக்கு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் 0ல் இருக்கும். அப்புறம் 10 seconds கழிச்சு எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு 0.5 மோல் பர் லிட்டர் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுதான் நம்ம இந்த ரேட் ஆவரேஜ் மூலிமா இந்த டைம் பீரியட்ல எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்றத நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஆவரேஜ் ரேட் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் சேஞ்ச் டியூரிங் தோஸ் 10 seconds. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஹவு ஃபாஸ்ட் த ரியாக்ஷன் ஒர்க்டு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ள எனக்கு எவ்வளோ ஸ்பீடாக அந்த ரியாக்ஷன் நடந்திருக்குன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ பாருங்க என்ன வச்சுக்கணும், ஓவரால் ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் டியூரிங் அ டைம் இன்டர்வல்னா அது ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா இதோட கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a rate at a particular time சொன்னாலோ ஒன் எக்ஸாக்ட் மொமெண்ட்னு சொன்னாலோ நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் தான் நம்ம டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரணும். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் டியூரிங் அ வெரி ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் dt. அதாவது இந்த ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட் கேஸில் என்ன பார்த்தோம், நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரியாக்ஷன் நடக்குதுன்னா எனக்கு 20th 30 மினிட்குள்ள எனக்கு எவ்வளோ ஸ்பீட் நடந்திருக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னா அந்த மெத்தட் போகலாம். இல்லை எனக்கு வந்து கரெக்டாக 25th மினிட்ல எனக்கு எவ்வளோ ஸ்பீடில் நடந்திருக்கு அந்த ரியாக்ஷன் எவ்வளோ ஸ்பீடில் நடக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் ஆஸ் dx by dt. இது வந்து வெரி ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம்ன்றதால நம்ம dx by dt அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இட் இஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அட் பர்டிகுலர் டைம். எக்ஸாம்பிள் வாட் இஸ் த ரியாக்ஷன் ஸ்பீட் எக்ஸாக்ட்லி அட் 5 seconds அப்படின்னு சொல்கிறது நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ இது எல்லாமே ஒரு வாட்டி ஒன் கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னு பார்த்தோம், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆர் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் பர் யூனிட் டைம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷனோட டெஃபினேஷன். ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய யூனிட். மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ்ன்றது தான் நம்மளுடைய ரேட்டோடைய யூனிட். ஸோ இட் இஸ் calculated as decrease in reactant. ஸோ ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓவர் த டைம். இப்போ இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன். நம்ம ரேட் வந்துட்டு ஒன்று நமக்கு எவ்வளோ நமக்கு ரியாக்டன்ட் அப்படியே குறையுதோ அதை வச்சும் நம்ம ரேட் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அதை வச்சு என்னன்னா ரேட் என்ன ஸ்பீட் தானே. ஸோ நம்ம ரியாக்டன்ட் வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அதை வச்சு ரேட் கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் எந்த அளவுக்கு எனக்கு ஃபார்ம் ஆகிட்டே வருது அதை வச்சு நம்மளால ரேட் கண்டுபிடிக்கலாம். அதனால தான் இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாமே. இப்போ ஒரு ஜென்ரல் ஃபார்ம்லாம் எடுத்திருக்கோம். இந்த ஸ்மால் ஏ பிளஸ் பி கிவ் சி பிளஸ் டி. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஈக்குவல்ஸ் டு இது வந்து ரியாக்டன்றதால நம்ம மைனஸ் போடுறோம். -1/a. ஏன்றது என்னது நம்மளுடைய கோஃபிஷியன்ட். ஸோ இந்த கோஃபிஷியன்ட் வந்து இந்த மாதிரி 1/a அப்படி போட்டுட்டு dA by dt gives -1/b. bன்றது கோஃபிஷியன்ட், ஸோ b போட்டாச்சு. dB by dt equals to c and d. c and dக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் போடுறோம், ஏன்னா இது ப்ராடக்ட். அதனால இங்கே வந்து நம்ம பாசிட்டிவ் சைன் தான் வரும். இதெல்லாம் ரியாக்டன்றதால நம்ம இங்கே நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரேட்டில் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் தான் ஃபாலோ பண்ணணும். So average speed calculated over a specific time interval. So delta c by delta t. Next, instantaneous rate. The rate at a specific moment in time, often expressed using this derivative. So average na நம்ம average rate na இந்த expression யூஸ் பண்ணுவோம். இது instantaneous rate na நம்ம இந்த expression யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ ரேட் லாக் வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி எழுதுறான்னு பாருங்க. இப்போ வந்து 2NO இது கேஷியஸ் ஃபார்மில் இருக்குது, O2 இது கேஸ் ஃபார்மில் இருக்குது, gives 2NO2 கேஸ் ஃபார்ம். ஸோ இப்போ இதுக்கு ரேட்டில் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். இது வந்து ரியாக்டன்ட், இது ரெண்டுமே ரியாக்டன்ட். ஸோ நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் போட்டுடலாம். மைனஸ் போட்டுட்டு 1/2, ஏன்னா இங்கே வந்து 2 இருக்குது, இந்த இது நம்மளுடைய கோஃபிஷியன்ட். ஸோ 1/2 போட்டாச்சு. இது வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நம்ம ரியாக்டன்ட். ஸோ டி போட்டுட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், ஸோ NO டிவைடட் பை dt.
சிம்பிள். நெக்ஸ்ட் இது another reactant-ஆ என்ன பண்றோம், ஈக்குவல் டு போட்டுக்கலாம். மைனஸ் 1 பை இங்கே வந்து 1 இருக்குது அர்த்தம். ஸோ 1 இது போட்டாலும் போடலாம், இல்லை அப்படியே விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ DO2 டிவைட் பை DT. ஸோ இப்போ ரியாக்டண்ட்டுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ ப்ராடக்ட்டுக்கு இங்கே வரணும், நான் இங்கே கீழே எழுதுறேன். இது ப்ராடக்ட்ன்றதால நான் இங்கே வந்து மைனஸ் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ப்ளஸ் தான் போடணும். ஸோ 1/2 DNO2 divided by dt. இந்த 2 வந்து என்னது, என்னோட கோஎஃபிஷியன்ட். ஸோ அதுதான். ஸோ இப்படி தான் நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் a positive quantity. ஸோ ஆமாம், இப்போ நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் கொடுப்போம். ஏன்னா நம்ம வந்து ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் அது பாசிட்டிவ் தான் நம்ம போடுவோம். ஆனால் ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து குறையிறதுனால நம்ம மைனஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னோம். நம்ம மைனஸ் போட்டால் தான் நமக்கு ஃபைனலாக நம்ம கேல்குலேட் பண்ணும்போது அங்கேயுமே நமக்கு ரேட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல கிடைக்கும். அதனால தான் நமக்கு மைனஸ் போடுறதுக்கு இன்னொரு காரணமும் அதுதான். ஸோ 2 காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் காரணம் ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும், அதனால நம்ம மைனஸ் போடுறோம். இன்னொரு காரணம், நம்ம மைனஸ் போட்டால் தான் நம்ம ஃபைனல் எக்ஸ்பிரஷனும் நமக்கு ஆன்சர் பாசிட்டிவ் கிடைக்கும். அதனால தான் நம்ம அங்கேயே மைனஸ் போட்டு நம்ம ரியாக்ஷன் அங்கேயே நம்ம அங்கே நான் மைனஸ் போடலன்னு சொன்னால் எனக்கு ஃபைனலாக நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். அதனால நான் அங்கேயே நெகட்டிவ் போட்டு நமக்கு ஃபைனலாக இது பண்ணும்போது அதுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் positive quantity. Next, it is proportional to active mass of reactant. Active mass என்றது என்னது, concentration term, molar concentration term தான் நம்ம active masses ன்னு சொல்லுவோம். So rate of reaction is proportional to rate of the reactant. So அதுதானே நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா is proportional to the reactant. இப்போ A gives B அப்படின்னு சொன்னால் இதுதான் நம்மளுடைய reactant. So K equals to concentration of A. So இதுதான் சொல்கிறாங்க. Rate of reaction is proportional to concentration of the reactant. Next, it is measured by measuring active mass. Active mass is also called as molar concentration of reactant or a product with respect to time. So rate of the reaction வந்து நம்ம எப்படிலாம் calculate பண்ணலாமா, அது concentration of reactant or product with respect to time. இப்போ இது வந்து என்னோட reactant, இது என்னோட product. ஓகேங்களா. ஸோ இது இந்த தேர்ட் எக்ஸ்பிரஷனுக்கு நான் சொல்கிறேனே, இப்போ K is measured by concentration of reactant by டைம். இங்கே பை டைம் சொல்லிட்டாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டைம் சொல்லலாம். நான் இப்படியும் கேல்குலேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இப்படியும் நான் கேல்குலேட் பண்ணலாம். அதுதான் இந்த தேர்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இது நம்ம பிஃபோர் பேஜஸ்ல நம்ம ப்ரீவியஸ் பேஜஸ்ல நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், இட் வேரிஸ் வித் டைம், தேர்ஃபோர் இட் இஸ் பெட்டர் டு யூஸ் ஆவரேஜ் ரியாக்ஷன் ரேட். ஸோ இப்போ வந்து இது வந்து நமக்கு டைம் போக போக நமக்கு வேரிஸ் ஆகிறதுனால இந்த ரேட்டை கேல்குலேட் பண்ண நம்ம ஆவரேஜ் ரியாக்ஷன் ரேட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் ரேட் லா. The rate law of chemical reaction gives a relationship between reaction rate and the concentration of its reactant. ஸோ ரேட் லா வந்துட்டு எதுக்கான ரிலேஷன்ஷிப், ஸோ எதுக்கான பிட்வீனில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ரேட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இட்ஸ் ரியாக்டன்ட். ஸோ கே அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் நான் இந்த மாதிரி ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ரேட் கான்சன்ட்ரேஷன் டினோட்டட் as K and its unit is mole by liter 1 minus n liter inverse. இந்த nன்றது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். இது வந்து வேரி ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஒரு n வேல்யூ கிடைக்கும், செகண்ட் ஆர்டருக்கு ஒரு n வேல்யூ கிடைக்கும். அதனால நம்ம இந்த n போட்டு நம்ம வச்சுட்டோம்னு சொன்னால் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால இந்த 3 ஆர்டருக்குமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 0th ஆர்டருக்குமே நம்மளால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், law of mass action. Law of mass action states that rate of a chemical reaction is directly proportional to the product of active masses of the reactant, which raised to a power of to its stoichiometric coefficient. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த rate is directly proportional. ரேட்னா நம்ம K எடுத்துக்கலாமா. ஸோ K is directly proportional to product எது சொல்றாங்க, மல்டிப்ளை சொல்றாங்க. ஸோ மல்டிப்ளை ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், ஸோ இங்கே A into B, ஓகேவா, which rise to the power of its stoichiometric coefficient. இப்போ ஒரு ரியாக்ஷனுக்கு அந்த மோல்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து நம்ம பவர்ல ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது தான் இந்த law of mass action. இது நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு சொல்றேன். The reaction rate depend on reaction concentration and it determines the equilibrium constant. ஸோ Kcயும் Kpயும் நம்மளால இந்த law of mass action இது மூலமா நம்ம ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. For reversible reaction at a constant temperature. ஸோ law of mass action என்ன, K is directly proportional to நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகேங்களா. ஸோ அதோடைய கோஎஃபிஷியன்ட்டை நம்ம பவர்ல போட்டுருவோம். அதுதான் law of mass action. இப்போ இது பாருங்க, டெஃபினேஷன் பாருங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ இது முன்னாடியே பார்த்தது தான். K is directly proportional to கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்ஸ்.
ஓகே, இது ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு. இப்போ நம்ம அந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் லா படி நம்ம போடுவோமே, இது நம்மளோட ஜெனரல் எக்ஸ்பிரஷன். இப்போ K is equals to K reactant. ஓகேவா, ரெண்டு ரியாக்டன்ட்டுமே இப்போ நான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B நான் இப்போ போட்டாச்சு. இப்போ இதோடைய கோஎஃபிஷியன்ட்டை வந்து நம்ம மேலே பவரில் ரைஸ் பண்ணணும். அதுதான் இங்கே லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனில் சொல்கிற விஷயம். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோட ரேட் எக்ஸ்பிரஷன். இது ஆக்டிவ் மாஸ்க்கான ஒரு டெஃபினேஷன். ரெப்ரசன்ட் அஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன் இன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணால் அதுதான் ஆக்டிவ் மாஸ். நெக்ஸ்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டாக கேசி சொல்லுவோமா. ஸோ கேசிக்கு நம்ம எப்படி எக்ஸ்பிரஷன் எழுதுவோம்னு சொன்னால், இதே ரியாக்ஷனுக்கு நம்ம கேசி எழுதுவோமே. கேசிக்கு என்ன பண்ணுவோம், ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் மேலே எழுதுவோம், ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் கீழே எழுதுவோம். ஸோ ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி. இங்கே வந்து அதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் சி. ஸோ சி மேலே ரைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து டி, இதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் டி நான் மேலே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே இது வந்து ப்ராடக்ட்டுக்கு போட்டாச்சு. இப்போ கீழே ரியாக்டன்ட்டுக்கு வரணும். ஸோ ரியாக்டன்ட்டுக்கு வந்து ஏ, நெக்ஸ்ட் அதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் வந்து ஏ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி, அதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் பி. ஸோ இதுதான் நம்மளோட கேசி. ஸோ நம்ம கேசி எழுதுறதுல நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம கேசிக்கான எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு 4 ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ NO2 gives CO plus NO plus CO2. இது நம்ம புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் தான். இப்போ இதுக்கு வந்து இது வந்து என்ன ரேட் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நம்ம கொஸ்டினில் கேட்டுருவாங்க. நம்ம அதை ஃபைன் பண்ணோம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்க வந்து சிங்கிள் ஸ்டெப்பாக தெரியும். ஆனால் இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு 2 ஸ்டெப் ரியாக்ஷன். அதுதான் வந்து அதோட ஓவரால் ரியாக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்னு சொன்னால், இந்த ரியாக்ஷனில் போத் NO2வும் அந்த CO இன்வால்வ் ஆகுது நினைப்போம். ஆனால் வந்து அந்த மாதிரி இன்வால்வ் ஆகாது. CO வந்துட்டு நம்ம ரொம்ப கம்மியான அமௌண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். கார்பன் மோனாக்சைடு வந்து ரொம்ப கம்மியான அளவில் யூஸ் பண்ணுறதால அது வந்து ரேட்டை வந்து எந்த அளவுக்கு ஏற்றி கொடுக்காது. அதனால நம்ம ரேட் எக்ஸ்பிரஷனில் ஒன்லி NO2 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரியாக்ஷன் மட்டும் கொஞ்சம் பெக்குலராக ஞாபகம் வச்சுக்கலாமே. ஸோ இப்போ ரேட்டுக்கு வந்து ஒன்லி இந்த ரேட் எக்ஸ்பிரஷனில் நம்ம இந்த NO2 எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஸோ K NO2. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேயே நம்ம 2 யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டவுட் வரும். இந்த 2ன்றது நம்ம ஆக்டிவ் மாசஸ் படி இந்த கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம மேலே ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுக்கு தான் அர்த்தம். இங்கேயே நான் வந்து நம்ம 2 போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்கு இந்த ரீசன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவரால் ரியாக்ஷன் நம்மளே சொல்லிட்டேன். இது வந்து நம்ம எலிமெண்ட்ரி ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஸ்டெப் வரும். இந்த 2 ஸ்டெப்பு கம்பைன் பண்ணி தான் நம்ம ஓவரால் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த எலிமெண்ட்ரி ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 2 ரியாக்ஷன் வரும். இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 1ல் பாருங்கள், நம்ம 2 moles ஆஃப் NO2 எடுத்துக்கிறோம். அது ரியாக்ட் பண்ணி NO3 கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த NO3யும் இங்கே தான் நம்ம கொஞ்சமாக ஃபியூ அமௌண்ட் ஆஃப் CO கார்பன் மோனாக்சைடு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நமக்கு NO2 ப்ராடக்ட் கிடச்சிடுது. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணும்பொழுது நமக்கு ஓவரால் ரியாக்ஷன் இது கிடைக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம ரேட் எக்ஸ்பிரஷனில் ஒன்லி KNO2 தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம 2 moles எடுத்துக்கிறதால தான் நம்ம இங்கே ஃபைனலாகவுமே இந்த இடத்துல நம்ம 2 வந்து இங்கே ரைஸ் பண்ணுவோம். ஸோ 2 moles ஆஃப் NO2 எடுத்துக்கிறதால நமக்கு இங்கே பவர்லேயே 2 வந்துடுது. அண்ட் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சரிங்களா, ஏன்னா இது வந்து 2 moles எடுத்துக்கிறதால இது வந்து இதோட ஆர்டருமே செகண்ட் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இது செகண்ட் எக்ஸாம்பிள். இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் இங்கே வந்து நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடலாம், இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ கரெக்ட் தான், இதில் வந்து எந்த ஒரு ட்ரிக்கியும் கிடையாது. நம்ம இதை அப்படி பார்த்த உடனே நம்ம செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் போட்டுடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ரேட் ஈக்குவல்ஸ் டு நம்மளோட ரியாக்டன்ட் என்ன, HI தான் ரியாக்டன்ட். ஸோ HI வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் டேர்ம்குள்ளே போட்டுடலாம். நம்ம இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 இங்கே மேலே பவரில் ரைஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் இது தேர்ட் எக்ஸாம்பிள் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ இதுவுமே ஈஸி தான். இது ரெண்டுமே நம்ம ஃபஸ்ட்டு மட்டும் தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். மிச்சம் எல்லாமே நம்ம பார்த்ததுமே கண்டுபிடிச்சலாம் என்ன ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. இப்போ 1க்கு தான் அர்த்தம். ஸோ 2 + 1 3. ஸோ இப்போ தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம போட்டுடலாம். நம்ம ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே K கான்ஸ்டன்ட், இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார்மில் போட்டுட்டு K போட்டுட்டு இந்த NO அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO அதுக்கு முன்னாடி 2 இருக்குது கோஎஃபிஷியன்ட். ஸோ அந்த 2 பவரில் ரைஸ் பண்ணிவிட்டு இந்த Cl2யுமே நம்ம அப்படியே ரேட்லால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷின் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின். இதுவுமே பாருங்கள், இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே 2 moles இருக்குது, இங்கே 1 mole இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். இப்போ இதுக்கான ரேட்லாம் எப்படி ஃபைன் பண்ணி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஈக்குவல்ஸ் டு இங்கே ஸ்மால் k போட்டுட்டு
NO போட்டுறோம். இந்த 2 மோல்ஸை வந்து இங்கே பவர் எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே O2 அப்படியே போட்டுரும். இங்கே எதுவுமே இல்லை, இங்கே 1க்கு தான் அர்த்தம். நம்ம 1 போட்டாலும் 1 தான், இல்லைனா பரவாயில்ல. ஸோ இதுதான் நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் ஒரு 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மெத்தட்ஸ் மூலமா நம்மளால ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க முடியும் சொல்கிறாங்க. அது என்னென்னு நமக்கு பார்க்கலாம். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மெத்தட் ஆர் டிஃபரன்ஷியல் ரேட் மெத்தட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம லேப்ல பண்ணியிருப்போம். டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் வச்சு கலோரிமெட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். அதில் என்னென்ன எடுத்துருப்போம் அப்படின்னு சொன்னால் கியூவெட்டில் வந்துட்டு 0.2 மோல், 0.4 மோல்ஸ், 0.6 மோல்ஸ், 0.8 இந்த மாதிரி மோல்ஸ்லையோ இல்லை நார்மாலிட்டிலையோ இந்த மாதிரி நம்ம சம்திங் இந்த மாதிரி அளவில் நம்ம கான்சன்ட்ரேஷன் எடுத்து அதில் ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை கிராஃப் பிளாட் பண்ணி நம்ம கலோரிமெட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அதே போல் தான் இங்கே என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் நம்ம ரியாக்டன்ட் எடுத்துப்போம். அந்த ரியாக்டன்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ரியாக்ஷனை ரன் பண்ணுவோம். ரியாக்ஷன் ரன் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகும், ப்ராடக்ட் ஃபார்மேஷன் எவ்வளோ கிடைக்குது அதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணுறது தான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து மெஷர்ஸ் இனிஷியல் ரேட் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங் கான்சன்ட்ரேஷன், கம்பேர்ஸ் ஹவு ரேட் சேஞ்சஸ் வென் கான்சன்ட்ரேஷன் சேஞ்சஸ். கான்சன்ட்ரேஷன் இங்கே கான்சன்ட்ரேஷன்றது எதை குறிக்குதுன்னா ப்ராடக்ட்டை குறிக்குது. ஓகேவா? இஃப் டபுளிங் கான்சன்ட்ரேஷன் டபுள் ஸ்டேட். அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் நான் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு இது கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து அப்படியே டபுள் த ரேட்டில் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் இட் ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்துட்டு டபுளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். இதே எனக்கு வந்துட்டு 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நான் இது பண்ணும்போது எனக்கு 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னாக்கா இட் ஃபாலோ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அர்த்தம். இதே வந்துட்டு எனக்கு 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மெத்தட்னா இதுதான். நம்ம டிஃப்ரெண்ட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எடுத்துப்போம். இது தனி டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் சேஞ்சஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஆகுது அதை வச்சு நம்ம என்ன ஆர்டர்ன்றதை கண்டுபிடிக்கலாம் ஒரு ரியாக்ஷனை. நெக்ஸ்ட்டு இன்டெகிரேஷன் மெத்தட். இந்த மெத்தட் நம்ம என்ன எடுத்துப்போம்னா கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் டைம். ஸோ கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் டைம் இதில் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம டிஃப்ரெண்ட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ரியாக்ஷன் பண்ணோம். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரே கான்சன்ட்ரேஷன் சப்ஸ்டன்ஸ் தான், ஒரே சொல்யூஷன் தான். அந்த சொல்யூஷனை டைம் மட்டும் வேரி பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் 0.6 மோல் சம்திங் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் இதில் எனக்கு டிஃப்ரெண்ட் டைம் 5 minutes ஒன்ஸில் எனக்கு என்ன கிடைக்குது, 5 minutes கழிச்சு எனக்கு எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, 10 minutes கழிச்சு எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு, 15 minutes கழிச்சு எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு, 20 minutes கழிச்சு எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணுறது தான் இன்டெகிரேஷன் மெத்தட். அதாவது கான்சன்ட்ரேஷன் சேமாக தான் இருக்கும், டைம் மட்டும் வேரி பண்ணி நம்ம வந்து ஒரு டைம் என்னென்ன கிடைச்சிருக்குன்றத நோட் டவுன் பண்ணுவோம். ஸோ அந்த நோட் டவுன் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் இந்த மெத்தட். So the integration method is used to determine the order of a reaction by using how the concentration changes with time. Instead of comparing initial rate, so the first case we study concentration at different times. Here பாத்தீங்கன்னா we study concentration at different நம்ம ஒரே concentration different times நம்ம படிப்போம். As the reaction proceeds, reaction concentration decreases. கரெக்ட் தானே? இப்போ நமக்கு ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும்பொழுது நமக்கு ரியாக்ஷனோட நம்ம ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 5th செகண்டில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், 10th செகண்டில் இன்னமும் ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். நமக்கு 0 டைமில் பார்த்தீங்கன்னா இது இனிஷியல் அது அப்படியே தான் இருக்குது, இனிஷியலாக எடுத்தது அதுதான் இருக்குது. இதே 10 seconds கழிச்சு நமக்கு 0.5 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்டன் குறைஞ்சிருக்கு. அடுத்து இன்னும் 20 seconds கழிச்சு நமக்கு இன்னமும் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இன்டெகிரேஷன் மெத்தட்ல என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சப்ஸ்டன்ஸோட அளவு வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஒன்னே தான் இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து டிஃப்ரெண்ட் டைம்ல நம்ம இது பண்ணும்போது எனக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு, இந்த குறைஞ்சிருக்க ரேட்டை வச்சு நான் ஃபைண்ட் பண்ணுறது இந்த இன்டெகிரேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் கிராஃபிக்கல் மெத்தட். இது நேரம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட்னா நம்ம கிராஃப் பிளாட் பண்ணி அது எந்த மாதிரி வருது, எந்த கிராஃப் நமக்கு கிடைக்குது அதை வச்சு கண்டுபிடிக்கிறது அந்த கிராஃப் மெத்தட். ஸோ பார்க்கலாம். இப்போ பாருங்க, plot graph using concentration data. ஸோ கான்சன்ட்ரேஷன் டேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம கலெக்ட் பண்ணிடும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்குது, ஓகேங்களா? ஏதோ ஒரு ரியாக்ஷன் நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ரியாக்ஷன் எடுப்போமே, 2NO இது கேஸஸ் ஃபார்ம் இருக்குது, ப்ளஸ் NO2 gives 2NO2. ஓகே, இது என்ன ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வரும்? தேர்ட்லாம். ஓகே, இது வந்து தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது ஏன்னா இதை பார்த்து நம்ம சொல்லிட்டோம். சரி, ஓகே. இப்போ நமக்கு தெரியல, இது இப்போ நம்ம வந்து இந்த ஐடியா வச்சு நம்ம சொல்லிட்டோம். இங்கே 2 moles இருக்குது, இங்கே 1 mole இருக்குது, ஸோ தேர்ட் லா தான் சொல்லிட்டு நம்ம பார்த்து சொல்லிட்டோம். பட் இன்கேஸ் நம்ம ஃபியூ ரியாக்ஷன் நமக்கு தெரியல, அது என்ன ஆர்டர் நமக்கு தெரியல போது இந்த கிராஃபிக்கல் மெத்தட் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால்,
இந்த ரேட் வர்சஸ் ஏன்றது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் தான் ஏ நம்ம சொல்லுவோம். ஸோ ரேட் வர்சஸ் ஏ நம்ம ஃபஸ்ட்டு ரேட் எக்ஸ் ஆக்சஸ்லையும் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து ஒய் ஆக்சஸ்லையும் நம்ம பிளாட் பண்ணுவோம். அதே மாதிரி லாக் ரேட் வர்சஸ் லாக் ஏ கான்சன்ட்ரேஷன், அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வர்சஸ் டி அண்ட் லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வர்சஸ் டி அண்ட் 1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வர்சஸ் டி. இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம கிராஃப் பிளாட் பண்ணி நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கிது. வெறும் ஏ வர்சஸ் டீல வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வர்சஸ் டீல வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் இட் பிலாங்ஸ் டு 0 ஆர்டர். இதே எனக்கு லான் ஏ கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் டீல எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிதுன்னு சொன்னால் அந்த ரியாக்ஷன் எனக்கு செகண்ட் ஆர்டர். இதே எனக்கு 1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வர்சஸ் டைம்ல எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சதுன்னு சொன்னால் அது செகண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி கிராஃபிக்கல் மெத்தடில் ஃபைன் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்டே நம்ம ரியாக்ஷன் பண்ணிட்டு நம்ம டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் கிராஃப் உட்காந்து பிளாட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே நம்ம கிராஃப் பிளாட் பண்ணும்போது எனக்கு எங்கே 0 கிடைக்குதோ அதை நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் கிராஃபிக்கல் மெத்தட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆஃப் லைஃப் மெத்தட். ஸோ ஆஃப் லைஃப்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து இனிஷியலாக வந்து ஒரு 100% இருக்குன்னா அது 50% குறையறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அதை சொல்கிறது தான் ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இங்கே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஹாஃப் லைஃப் மெத்தட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் பை ஸ்டடிங் த ஹாஃப் லைஃப் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ அதுதான் அந்த ரியாக்டன்ட் வந்துட்டு பாதியாக குறையறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஸோ அந்த அதை எடுத்து நம்ம பண்ணுறது ஆஃப் லைஃப் மெத்தட்னு இந்த மீனிங்கில் சொல்லிட்டாங்க. Next, the time half life na the time required for the concentration of a reactant to become half of its initial value. So அந்த half குறையறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அது சொல்றது half life. இப்போ இந்த half life மெத்தட்ல எப்படி நம்ம half life யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இனிஷியலாக வந்துட்டு நான் 1 mole per liter 1 mole எடுத்துக்கிறேன். இனிஷியல் என்னோட கான்சன்ட்ரேஷன் அது வந்துட்டு அந்த 1 mole வந்துட்டு எனக்கு பாதியாக குறையறதுக்கு சடன் டைம் எடுத்துக்குது. அதே மாதிரி இதுவுமே எனக்கு பாதியாக குறையறதுக்கு 0.25 குறையறதுக்கு சடன் டைம் எடுத்துக்குது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப், இது செகண்ட் ஆஃப் லைஃப். இது எனக்கு பாதியாக குறையறதுக்கு எனக்கு ஒரு சர்டன் டைம் எடுத்துக்குது. இப்போ இந்த ஹாஃப் லைஃப் ரீடிங் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆர்டர் இந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஹாஃப் லைஃப் பிஹேவியர் ஒன்று இருக்கு. அந்த ஹாஃப் லைஃப் பிஹேவியர் மீன்ஸ் அதாவது ஒரு வேல்யூ வருது இல்லையா, மேக்னிடியூட் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும். அந்த வேல்யூஸ் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இது 0வா 1ஆ செகண்டா தேர்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஃப் லைஃப் வேல்யூஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுதான் இந்த ஹாஃப் லைஃப் மெத்தடுக்கான ஆன்சர். பாருங்க, டிஃப்ரெண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஷோ டிஃப்ரெண்ட் ஹாஃப் லைஃப் பிஹேவியர். ஸோ டிஃப்ரெண்ட் ஹாஃப் லைஃப் பிஹேவியர் இருக்கிறதுனால நம்ம அந்த கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வச்சு நம்மளால இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன் நம்மளால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் பை அப்சர்விங் ஹவு ஹாஃப் லைஃப் சேஞ்சஸ் வித் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ பை தட் வி கேன் ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வாண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் மெத்தட். ஸோ வாண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுவோம், வாண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் மெத்தட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த order of a reaction from the relationship between rate and concentration. So rate and concentration உடைய relate பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் want of differential method. It is called differential method. இது ஏன் நம்ம differential methodனு சொல்றோம்னா because it uses rate expression in differential form. அதாவது இந்த rate expression வந்து நம்ம d by dt இந்த மாதிரி சொல்றோம்ல, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றதுனால அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியல் மெத்தட்னு சொல்றோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, n is equals to என்னன்றது ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன், n equal to log of ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் மூலிமா நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் வாண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் மெத்தட் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கிறது அர்த்தம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம n ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆர்டர் தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் வாண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் மெத்தட். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபியூ MCQs பார்த்து இந்த செஷனை முடிச்சுக்கலாம். The concentration of a product increases from 0.20 to 0.80. ஸோ இந்த ரெண்டு இனிஷியல் அண்ட் ஃபைனல் கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்னவா இருக்கும், இனிஷியல் அண்ட் ஃபைனல் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ இங்கே ஆவரேஜ் ரேட் தான் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இன் 15 seconds. ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் ரேட்? ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் கொடுத்துட்டாலே நமக்கு ஆவரேஜ் ரேட் நம்ம ஃபைன் பண்ணி, ஏன்னா ஆவரேஜ் ரேட்டுக்கு இனிஷியல் அண்ட் ஃபைனல் டைம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது டைம் பீரியடுக்குள்ளே தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ போத் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதும் எண்டு பண்ணுறதும் நம்ம டைமிங் தேவை. இப்போ நம்ம எப்படி ஆவரேஜ் ரேட் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த
So concentration, second concentration எழுதிக்கலாம், first concentration எழுதிக்கலாம், divided by time எவ்வளோ 15 seconds சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேல்குலேட் பண்ணும்போது 0.60 divided by 15 வருமா. ஸோ இதை கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு 0.04 moles கிடைக்கும். ஸோ மோல், லிட்டர் இன்வர்ஸ், செகண்ட் இன்வர்ஸ். ஸோ ஆப்ஷன் B is the right answer. So next, which statement correctly describes the instantaneous state of reaction? So instantaneous சொன்னா நம்ம என்ன வச்சுக்கணும், instant நம்ம instant noodles, instant coffee அதெல்லாம் சொல்லுவோமா. ஸோ இன்ஸ்டன்ட் நடக்கிற விஷயம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்டிகுலர் மொமெண்ட் ஆர் எக்ஸாக்ட் டைமிங் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த வேர்டு தான் நம்ம கீவேர்ட், பர்டிகுலர் டைம் ஆர் எக்ஸாக்ட் டைம். அந்த டைம்ல நம்ம கண்டுபிடிக்கிற ரேட்டு தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ல எங்க அந்த வேர்டு இருக்கு, இங்க வந்து லாங் டைம் சொல்லிட்டாங்க, அப்போ இது வராது. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் எண்டு சொல்றாங்க, அப்போ இதுவும் வராது. நீங்க பாருங்க பர்டிகுலர் மொமெண்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது நம்மளுடைய ஆன்சரா இருக்க முடியும். நெக்ஸ்ட், ஃபார் அ ரியாக்டன்ட், why is a negative sign used while expressing rate? So negative, நம்ம ரியாக்டன்ட்டுக்கு ஏன் நெகட்டிவ் சைன் யூஸ் பண்றோம், நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். நம்ம ரியாக்ஷன் போக போக நம்ம ரியாக்டன்ட் வந்து குறைஞ்சு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகுமா. ஸோ ரியாக்டன்ட் கம்மியாகிறதால தான் நம்ம நெகட்டிவ் சைன் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ அந்த ரீசன் எங்க இருக்குன்னு நம்ம பார்ப்போமே. ஸோ டு ஷோ ரியாக்ஷன் இஸ் லோ, இல்லை இது தப்பு. நெக்ஸ்ட், பிகாஸ் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீசஸ், இல்லை இது சொல்றாங்க ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் சொல்றாங்க. நம்ம அதை மீனிங் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா இது ஆன்சர் கரெக்ட் தான். பட் இங்கே கொஸ்டின் என்ன, ரியாக்டன்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட், பிகாஸ் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீசஸ் வித் டைம். ஸோ ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் வித் டைம். ஸோ இது கரெக்ட். நெக்ஸ்ட், டு ஷோ ப்ராடக்ட் ஃபார்மேஷன், இல்லை இது தப்பு. ஸோ ஆப்ஷன் C is the correct answer. So next, product concentration during reaction usually. So product concentration பாத்தீங்கன்னா ஆகும், அந்த reaction நடக்க என்ன ஆகும், reaction increase, அந்த product concentration increase ஆகும். So increases. B is the right answer. So next, average rate depends on. So average rate depends on what? நம்ம ஆவரேஜ்னாலே சொல்லிட்டோம், நமக்கு இனிஷியலோ ஃபைனலோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த ரெண்டு தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் டைமிங் தெரிஞ்சிருக்கணும். அது இருந்துச்சுன்னா நம்மளால ஆவரேஜ் ரேட் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒன் எக்ஸாக்ட் டைம் ஒன்லி, ஏ ஆப்ஷன் இது தப்பு, இது வராது. ஒன் எக்ஸாக்ட் டைம் ஒன்லின்றது என்னது, இன்ஸ்டன்டேனியஸ் தான். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் தான் ஒன் எக்ஸாக்ட் டைம் ஒன்லி. பட் ஆவரேஜ் ரேட்டுக்கு 2 கான்சன்ட்ரேஷன் வேல்யூஸ் அண்ட் டைம் இன்டர்வல் தெரியணும். ஸோ ஆப்ஷன் B is the right answer. அடுத்து, which one of the following statement is correct? ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. இப்போ ஆவரேஜ் ரேட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, எக்ஸாக்ட் மொமெண்ட் தப்பு. இது வந்து எக்ஸாக்ட் மொமெண்ட்னா நமக்கு என்ன வரணும், இன்ஸ்டன்டேனியஸ் தான் வரணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் B பாருங்க, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஈக்குவல்ஸ் டு எக்ஸாக்ட் ரேட் அட் ஒன் டைம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ்னா நமக்கு வந்து எக்ஸாக்ட் டைம் எக்ஸாக்ட் மொமெண்ட் நான் சொன்னேன். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ஆல்வேஸ் டிக்ரீசஸ், இது ராங். ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், இங்கே டிக்ரீஸ் சொல்றாங்க. ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், ரேட் ஹாஸ் நோ யூனிட், இது தப்பு. நமக்கு ரேட்டுக்கு யூனிட் இருக்கு. ஸோ ஆப்ஷன் B is the right answer இங்கே. நெக்ஸ்ட், ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் டிஃபரெண்ட் as, இது ஜஸ்ட் டெஃபினிஷன் வந்து கேட்டாங்க. ஸோ பாருங்க, சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் பர் யூனிட் டைம். ஆப்ஷன் B is the right answer here. மிச்சம் இது 3 தப்பு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் பார்க்கலாம், அண்ட் டெரிவேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் 0 ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.